ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். போன லெக்சர்ல நம்ம ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அதை பத்திலாம் பார்த்தோம். பேசிக்கலி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ண அப்ளிகேஷனை இந்த லெக்சர்ல பார்க்க போறோம். இந்த லெக்சர்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆர்கன் பைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆர்கன் பைப்ஸ்னா என்னன்னு சொல்றேன். அப்புறம் அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஓப்பன் ஆர்கன் பைப் அண்ட் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்னு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டை பத்தி டீட்டெயில்டா இந்த லெக்சர்ல ஸ்டடி பண்ணுவோம். பண்ணிட்டு லாஸ்டா ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த லெக்சரோட இந்த வேவ்ஸ் பிளேலிஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வேவ்ஸ் சாப்டர் இதோட எண்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கன் பைப்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஆர்கன் பைப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பைப் தான். சாதாரண ஒரு பைப்பை தான் நம்ம வந்து ஆர்கன் பைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்ன இந்த ஆர்கன் பைப் இதுக்கும் நம்ம வேவ் சாப்டருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து படிச்சுப்போம். அதாவது ப்ராக்ரஸிவ் வேவ் அண்ட் ஸ்டேஷனரி வேவ்ஸ் அப்படின்னு. ப்ராக்ரஸிவ் வேவ்ஸ்னா என்ன பண்ணுவோம்? ப்ராக்ரஸிவ் வேவ்ஸ்னா இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேவ் வந்து என்ன பண்ணுன்னா ஒய் ஆக்சிஸ்ல இந்த பார்ட்டிகல் வந்து ஆசிலேட் ஆகுதுன்னா சப்போஸ் இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவா இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸ்ல பார்ட்டிகல் ஆசிலேட் ஆகும் அண்ட் எக்ஸ் டைரக்ஷன்ல இந்த வேவ் வந்து ப்ராபகேட் ஆகும். கரெக்டா? ஸோ பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகாது, ஆனால் எனர்ஜி வந்து மூவ் ஆகும் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ அதான் வந்து என்னன்னா ப்ராக்ரஸிவ் வேவ். ஆனால் ஸ்டேஷனரி வேவ்ன்றது என்னன்னா ஸ்டேஷனரி வேவ் பொறுத்தவரை எனர்ஜி மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ எனர்ஜி வந்து கன்ஃபைன்டா இருக்கும். அதுதான் வந்து ஸ்டேஷனரி வேவ்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இ- இந்த ரெண்டு ரெண்டு எண்டுல வந்து ரிஜிட் வால் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ரிஜிட் வால் எடுத்துக்கிறேன். இந்த வால் வந்து மூவ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இடையில நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கட்டுறேன். ஓகேவா? ஒரு கயரை வந்து கட்டிடுறேன். இப்ப இந்த கயரை நான் வந்து வைப்ரேட் பண்ணேன்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ நான் வந்து ஒரு சம் ஃபோர்ஸ்ல வந்து வைப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து சம் வேவ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேவ் கிடைக்குது அப்படின்னா இது கீழே போறப்ப இது மேல போகும். இது மேல வரப்ப இது கீழ போகும். ஓகேவா? இந்த மாரி இந்த ஸ்ட்ரிங் வந்து என்னன்னா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த வேவ நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இந்த வேவ் இந்த சைடும் போகல, இந்த சைடும் போகல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனர்ஜி வந்து எங்கேயும் மூவ் ஆகல. இது வந்து ஒரு ப்ராக்ரசிவ் வேவ் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டேஷனரி வேவ். ஓகேவா? ஆ இந்த இந்த சினாரியோல எனர்ஜி வந்து கன்ஃபைன்டா இருக்கு. எது அந்த 2 ரிஜிட் வால்க்கு இடையில கன்ஃபைன்டா இருக்கு. ஸோ இந்த மாரி வேவ்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா, ஸ்டேஷனரி வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப ஸ்டேஷனரி வேவ்ஸ எப்படி கிரியேட் பண்ணலாம்? அப்படின்னா, இந்த மாரி ரிஜிட் வால்ஸ்ல கிரியேட் பண்ணலாம். அது ஒரு வழி. ஓகே. நம்ம வந்து சவுண்ட் யூஸ் பண்ணி ஸ்டேஷனரி வேவ்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? இப்ப இது ஸ்ட்ரிங்ல வந்து வைப்ரேஷன்ஸ நான் ஸ்டேஷனரி வேவ்ஸா எக்ஸாம்பிள் காட்டுனேன். சவுண்ட வந்து ஸ்டேஷனரி வேவ்ஸா சேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படின்னா முடியும். அது எப்படின்னு பாருங்க. எ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சவுண்ட் வேவோ, ஏதோ சம் வேவ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ராபகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே வேவ் ஐடென்டிக்கல் அதாவது சேம் ஃப்ரீக்வென்சி அண்ட் சேம் ஆம்ப்ளிட்யூட்ல உள்ள இன்னொரு வேவ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருந்து சென்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த 2 வேவையும் வந்து நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல மோத விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 2ம் கம்பைன் ஆகும். ஓகேவா? சூப்பர் இம்போஸ் ஆகும். சூப்பர் இம்போஸ் ஆகுறப்ப நமக்கு என்ன நடக்கும்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் ஆக்ட் ஆகும் இல்லையா? நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, போன கேஸஸ் எல்லாத்துலயுமே நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பாத் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இத வந்து எடுத்துப்போம். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஒரு வேவ் வந்து இந்த மாரி இருக்கு. ஓகே. இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகுது. இன்னொரு வேவும் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் போகும். ஆனா அது சம் டெல்டா எக்ஸ் அப்படின்ற பாத்ல டிஃபர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 வேவுமே பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் போகுது. ஆனா டெல்டா எக்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கு. இப்படி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். இல்ல வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். எப்பப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்? வென் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டூ லாம்டா, 2 லாம்டா, 3 லாம்டா, 4 லாம்டா இந்த மாரி இருக்கிறப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அதாவது 2 வேவும் ஆட் ஆகும். இதே இது லாம்டா பை 2, 3 லாம்டா பை 2, 5 லாம்டா பை 2 இந்த மாரி இதுல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்னு பார்த்தோம். ஓகேவா? இதுல இதுல வந்து இது 2 ஆட் பண்ணாலும் திரும்பி வர்றது உங்களுக்கு என்னது? ஒரு ப்ராக்ரசிவ் வேவா தான் இருக்கும். ஆனா, இந்த கேஸ்ல என்ன பண்றோம்? இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல வருது. இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல வருது இல்லையா? இது 2ம் சூப்பர் இம்போஸ் ஆகுறப்ப உங்களுக்கு ஸ்டேஷனரி வேவ்ஸ் புரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதுல இருந்து புரொடியூஸ் ஆகுற வேவ்ஸ் லெஃப்ட் சைடும் மூவ் ஆகுது, ரைட் சைடும் மூவ் ஆகுது. அந்த ரீஜியன்ல கன்ஃபைன்டா இருக்கும். ஓகேவா? அந்த எனர்ஜி வந்து எங்கேயுமே மூவ் ஆகாம கன்ஃபைன்டா இருக்கும். ஓகேவா? இப்ப இத பாருங்க. வென் 2 லாங்கிட்யூடனல் வேவ்ஸ். ஓகே. நான் டிரான்ஸ்வர்ஸ் எக்ஸாம்பிள்ல சொன்னேன். நம்ம லாங்கிட்யூடனல் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் எடுப்போம். சவுண்ட் வேவ் பொறுத்தவரை சிம்பிள். என்னன்னா கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃப்ராக்ஷன் தான் சவுண்ட் வேவ்ஸ்ல கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் மாரி. நம்ம இந்த பீக் சொல்றோம்ல. பீக்கு,
அப்புறம் ட்ரப்ஸ் வரும்ல. அதுக்கு வந்து அப்படியே ஈக்குவலன்ட்டா நம்ம சவுண்ட் வேவ்ஸ்ல என்ன சொல்லலாம்னா, கம்ப்ரஷன்ஸ் அதாவது ஹை பிரஷர் ஜோன்ஸ் அண்ட் ரேர்ஃபாக்ஷன்ஸ். லோ பிரஷர் ஜோன், கம்ப்ரஷன், ரேர்ஃபாக்ஷன். ஓகேவா? இந்த மாரி தான் சவுண்ட் வேவ்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஹை பிரஷர் ஜோன், இதெல்லாம் லோ பிரஷர் ஜோன். இதெல்லாம் லோ பிரஷர், இதெல்லாம் ஹை பிரஷர் ஜோன்ஸ். ஓகேவா? இப்ப 2 லாங்கிடியூடினல் வேவ்ஸ் இந்த மாரி 2 லாங்கிடியூடினல் வேவ்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொலைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 2 லாங்கிடியூடினல் வேவ்ஸ் ஆஃப் சேம் ஃப்ரீக்வென்சி. ஃப்ரீக்வென்சி சேமா இருக்கணும். ஆம்ப்ளிட்யூடும் சேமா இருக்கணும். ஒரு மீடியம்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துச்சுன்னா, அது 2ம் சூப்பர் சூப்பர் இம்போஸ் ஆகி ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கிளியரா? இப்படி ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா? சிம்பிளா இந்த மாரி ஒரு டியூப் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு நார்மல் டியூப்ப தான் வந்து ஆர்கன் பைப் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த டியூப்ல ஒன் எண்டுல நீங்க சவுண்ட குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஒன் எண்டுல நீங்க சவுண்ட வந்து இன்புட்டா குடுக்குறீங்கன்னா, இது என்ன பண்ணும்? போயிட்டு இந்த சைடு நம்ம ஜஸ்ட் இப்படி வரும்னு தான் நெனைப்போம். ம். இதுக்குள்ள என்னம்மா நடக்கும்? திரும்பி அங்கங்க நடக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால, இதுக்குள்ள உங்களுக்கு ஸ்டாண்டிங் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? இதுக்குள்ள உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும்? ஸ்டாண்டிங் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே. இப்ப இந்த ஸ்டாண்டிங் வேவ்ஸ் பத்தி தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேவா? ஸோ நார்மல் பைப்பு. அந்த பைப்ப தான் வந்து ஆர்கன் பைப்ஸ் சொல்றோம். உங்களுக்கு ஆர்கன் பைப்க்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, புல்லாங்குழல சொல்லலாம். ஓகேவா? புல்லாங்குழல் என்னது? அது ஜஸ்ட் ஒரு டியூப் தானே. ஸோ அந்த டியூப்ல ஒவ்வொரு ஓட்டைய வந்து ஒவ்வொரு ஹோல லாக் பண்ணி ஓப்பன் பண்றது மூலமா உங்களுக்கு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்படித்தானே புல்லாங்குழல் பேசிக்கா ஒர்க் ஆகுது. புல்லாங்குழல் வந்து ஆர்கன் பைப்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீஸ் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அதாவது இந்த ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ஏர் காலம்ஸ் இன் சிலிண்ட்ரிக்கல் டியூப்ஸ். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் டியூபா இருக்கணும். 2டே கண்டிஷன் தான். அது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூபா இருக்கணும். அண்ட் அதோட டயாமீட்டர் வந்து அப்படியே சேமா இருக்கணும். ஓகேவா? இந்த மாரி கோன் ஷேப்லலாம் இருக்கக்கூடாது. இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாரி கோன் ஷேப்லலாம் இருந்தா நாட் அலோவ்ட். இது வந்து என்னன்னா யூனிஃபார்ம் டயாமீட்டர்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருந்தாலே போதும். அதுதான் வந்து ஆர்கன் பைப்ஸ். ஓகே. தீஸ் சவுண்ட் ப்ரொடியூசிங் டியூப்ஸ். இது வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் கண்டிப்பா. இததான் என்னன்னு சொல்றோம்னா, ஆர்கன் பைப்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே. இப்ப ஆர்கன் பைப்னா என்னன்னு கிளியரா இருக்கும். ஆர்கன் பைப்ல 2 டைப் ஆஃப் ஆர்கன் பைப் பார்த்துருவோம். ஒரு டைப் என்னன்னா குளோஸ்டு ஆர்கன் பைப். இன்னொன்னு என்னன்னா ஓப்பன் ஆர்கன் பைப். இந்த பேர்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? குளோஸ்டு ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப் அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கரெக்ட். ஓகேவா? குளோஸ்டு ஆர்கன் பைப்னா, இந்த பைப்ல ஒன் எண்டுல நம்ம பேசுறதுக்கு, நம்ம சவுண்ட் இன்புட்டா குடுக்கறதுக்காக ஒரு எண்டு. இன்னொரு எண்டு க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த எண்ட் வந்து மூடியிருக்கும். இப்படி மூடி இருந்துச்சுன்னா, இது வந்து குளோஸ்டு ஆர்கன் பைப். இதே இது இந்த டியூப் வந்து ஓப்பனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க சவுண்ட் இன்புட் குடுக்கும். இது வந்து ஓப்பனா இருந்துச்சுன்னா, இது ஓப்பன் ஆர்கன் பைப். அவ்வளவுதான். இந்த மாரி இருக்கு. இது வந்து ஓப்பன் ஆர்கன் பைப். இது குளோஸ்டு ஆர்கன் பைப். ஓகேவா? அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா, இந்த குளோஸ்டு ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப் 2ம் பிஹேவ் பண்றதுல நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ, குளோஸ்டு ஆர்கன் பைப்னா எப்படி இருக்கும்? ஒன் எண்ட் வந்து குளோஸ் ஆயிருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு டயகிராம் நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகே. இந்த மாரி டயகிராம் வரைஞ்சிருக்கேன். ஓகே. இப்ப இதுல வந்து நான் என்ன சொன்னேன்? ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நான் வந்து ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வரையறேன். ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து நம்ம இந்த மாரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம நார்மல் வேவ்ஸ வெறும் இந்த மாரி ரெப்ரசன்ட் பண்றோம்ல. ஸ்டாண்டிங் வேவ்ஸ 2 விதமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மாரி 2 சைடும் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு தெரியும் ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு. ஓகேவா? ஓகே. டயகிராம் கொஞ்சம் நீட்டா வரையல. ஓகே. இது வந்து குளோஸ்ட் ஆர்கன் பைப். ஓகேவா? இந்த மாரி ஸ்டாண்டிங் வேவ்ஸ் இருக்கும். ஓகே. இப்ப 2 கான்செப்ட் பார்க்க போறோம். என்னன்னா, 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, நோட் இன்னொன்னு வந்து ஆன்டி நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு வந்து நோட், இன்னொன்னு ஆன்டி நோட். ஓகேவா? நோட் அப்படின்னா என்னன்னா, இந்த இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நோட். ஓகேவா? இந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட். இந்த ஆன்டி நோட்ன்றது இந்த ஃப்ரீ ஸ்பேஸ். அதாவது இது 2க்கும் நடுவுல மேக்ஸிமம். நான் இந்த மாரி டாட்டட் லைன்ஸ்ல மென்ஷன் பண்றேன். ஸோ, இந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் இருக்குல்ல, பேசிக்கா இது இந்த வேவ் இருக்கு இல்லையா? இந்த வேவ் உடைய
இது என்னது ஆம்ப்ளிட்யூட் தானே? கரெக்ட்டா? இப்படி போட்டோம் அப்படின்னா, இது வந்து ஆம்ப்ளிட்யூட் கரெக்ட்டா? இது வந்து ஆம்ப்ளிட்யூட். இப்ப இந்த இடத்துல நோடுலன்னா என்னது? உங்களுக்கு 0 ஆம்ப்ளிட்யூட் இருக்கும். எங்கெங்கெல்லாம் 0 ஆம்ப்ளிட்யூட்ஸ் இருக்கோ, அதெல்லாம் நோடுன்னு சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் இருக்கோ, அதெல்லாம் வந்து ஆன்டி நோடுன்னு சொல்லுவோம். நோடுக்கு ஆப்போசிட்டா இருக்குல்ல, அதனால அது வந்து ஆன்டி நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப ஆ இதுல வந்து ஒரு விஷயத்த நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நான் இந்த குளோஸ்ட் ஆர்கன் பைப்போட இந்த குளோஸ்டு எண்ட் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா குளோஸ்டு எண்ட் கரெக்ட்டா? இந்த குளோஸ்டு எண்டுல நான் வந்து என்ன வரைஞ்சிருக்கேன்னு பாருங்க. நோட வரைஞ்சிருக்கேனா, ஆன்டி நோட் வரைஞ்சிருக்கேனா அப்படின்னா, குளோஸ்டு எண்டுல நான் வந்து நோடு வரைஞ்சிருக்கேன். இது எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க. ஒரு குளோஸ்டு ஆர்கன் பைப்போட குளோஸ்டு எண்ட் இருக்கு இல்லையா? அந்த எண்டுல என்னதான் இருக்கும்? எப்பவுமே நோடு தான் இருக்கும். ஓகேவா? ஒரு நோடு தான் குளோஸ்டு எண்டுல எப்பவுமே இருக்கும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது ஓப்பன் ஆர்கன் பைப் எடுத்துக்கோங்க. ஓப்பன் ஆர்கன் பைப். இது வந்து ஓப்பன் டியூப். மேலே ஓப்பன்டு, கீழே ஓப்பன்டு இல்லையா? ஸோ ஓப்பன் ஆர்கன் பைப்ப பொறுத்தவரை இந்த எண்ட் இருக்கு இல்லையா? இந்த எண்ட் வந்து ஓப்பன் எண்ட். ஓகேவா? இது வந்து ஓப்பன் எண்ட். இந்த ஓப்பன் எண்ட்ல எப்பவுமே என்ன இருக்கும்னா, நோடு தான் இருக்கும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க டயகிராம்ஸ் வரையும்போது, இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. குளோஸ்ட் ஆர்கன் பைப்ல நோடு இருக்கும். நோடுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓப்பன் ஆர்கன் பைப்ல ஆன்டி நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு? உங்களுக்கு ஆன்டி நோட் இருக்கு. கரெக்ட்டா? ஆன்டி நோட், இங்க ஒரு நோட், அடுத்து ஒரு ஆன்டி நோட், நோடு, ஆன்டி நோட், நோட், ஆன்டி நோட் இந்த மாரி இது வந்து என்னது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இப்ப இது ஓப்பன் ஆர்கன் பைப், இது குளோஸ்ட் ஆர்கன் பைப். இதுல வந்து நோடு, ஆன்டி நோட் 2 இருக்குன்னு பார்த்தோம். ஓகே. இப்ப நோடு, ஆன்டி நோட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நோடு எங்க இருக்குன்னு பார்த்தோம். ஆன்டி நோட் எங்க இருக்குன்னு பார்த்தோம். ஆனா, நோடு, ஆன்டி நோட்னா எக்ஸாக்ட்டா என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த இந்த மாரி ரெப்ரசன்ட் பண்றேன் இல்லையா? ஆன்டி நோட்ஸ். அந்த இடத்துல பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஃப்ரீ டூ வைப்ரேட். ஓகேவா? பொதுவாவே பார்ட்டிகிள்க்கு ஆம்ப்ளிட்யூட் இருக்கு அப்படின்னா, அது வந்து என்னது? நல்லா மேலே கீழ வைப்ரேட் ஆகும் இல்லையா? அந்த மாரி இந்த ரீஜியன்ஸ்ல உள்ள பார்ட்டிகிள்ஸ் தான் நல்லா வைப்ரேட் ஆகும். ஓகேவா? பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஃப்ரீ டூ வைப்ரேட். எங்க? ஆன்டி நோடுல. ஆனா நோடுல பார்ட்டிகிளோட ஆம்ப்ளிட்யூட் என்னது? அந்த ஆம்ப்ளிட்யூட் என்னன்னா 0 கரெக்ட்டா? சோ இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் மூவ் மூவ் ஆக முடியாது. அப்படியே ஃபிக்ஸ்டா அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகே. அப்படியே நான் ஒரு டிஃபரன்சியேஷன் காலம் மாரி போட்டுறேன். இது வந்து க்ளோஸ் 2. ஓகே. இது வந்து நோடு, ஆன்டி நோட். நோட பொறுத்தவர இது வந்து என்னது? டஸ் நாட் ஃப்ரீ டூ வைப்ரேட். இது வந்து ஃப்ரீயா இருக்காது. அப்படியே டைட்டா அந்த அந்த பிளேஸ்ல அப்படியே நிக்கும். ஆன்டி நோட்ல உள்ள பார்ட்டிகிள்ஸ் ஓகேவா? இது வந்து பார்ட்டிகிள்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஃப்ரீ டூ வைப்ரேட். வைப்ரேட் ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நோடு வந்து அதாவது ஓப்பன் ஆர்கன் பைப்ல சாரி குளோஸ்ட் ஆர்கன் பைப்ல குளோஸ்டு எண்ட்ல இருந்து நோடு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? குளோஸ்ட் ஆர்கன் பைப் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நோடு வந்து எங்க இருக்கும்? குளோஸ்டு எண்ட்ல இருக்கும். நோட் அட் க்ளோஸ்டு எண்ட். ஆன்டி நோட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி நோட் அட் ஓப்பன் எண்ட் ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப். ஓப்பன் ஆர்கன் பைப்போட ஓப்பன் எண்ட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம மிச்ச இடங்கள்ல இருக்கு. நான் ஆனா இத ஒரு பாயிண்ட்டா சொல்றேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட். இப்ப இந்த நோடுல உள்ள பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃப்ரீயா வைப்ரேட் ஆக முடியாதுன்னு சொன்னேனா, அப்ப அதோட வெலாசிட்டி என்னது? 0. நான் சொல்றது பார்ட்டிகிளோட வெலாசிட்டி, வேவோட வெலாசிட்டி இல்ல. பார்ட்டிகிளோட வெலாசிட்டி என்னது? 0. ஏன்? ஏன்னா நோடுல உள்ள பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகாது. அப்படியே அதே இடத்துல அப்படியே நிக்கும். பேசிக்கா இந்த இந்த நோடு அண்ட் இது சொல்றேன் இல்லையா? இதெல்லாம் வந்து கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேஃப்ராக்ஷன்ஸா கரெக்ட்டா? ஏன்னா சவுண்ட் வேவ் இது வந்து லாங்கிட்யூடல் வேவ் இல்லையா? அப்ப நோடுல உள்ள பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே மூவ் ஆகாம அப்படியே டைட்டா பிடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆன்டி நோட்ல உள்ள பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். அது நல்லா வைப்ரேட் ஆகும். ஓகேவா? இதே இது ஆன்டி நோட்ல உள்ள பார்ட்டிகிள்ஸ்க்கு வெலாசிட்டி அப்ப எப்படி இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்ணி ஒரு டியூப்க்குள்ள ஏர் ஏர் மாலிக்யூல்ஸோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? இந்த மாரி கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த இந்த ஏன் வந்து நோடுல
பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகாம இருக்கு தெரியுமா? ஏன்னா, இங்க வந்து ஹை பிரஷர் இருக்கு. கரெக்ட்டா? டெல்டா பி பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, ஹை ஹையர் ஓகேவா? இப்ப வந்து இப்படி வச்சுக்குவோமே, ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. இது வந்து கம்ப்ரஷன் ஜோன்ல இருக்கு. ஓகேவா? கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபாக்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம். கம்ப்ரஷன் ஜோன்ல வந்து எப்படி இருக்கும்? பார்ட்டிகிள் ரொம்ப கம்ப்ரஸ்டா இருக்கும் இல்லையா? ஸோ பிரஷர் எல்லா சைடும் ஆக்ட் ஆகும். இப்படி எல்லா சைடும் பிரஷர் ஆக்ட் ஆச்சுன்னா, இந்த பார்ட்டிகிள்னால மூவ் ஆக முடியுமா? மூவ் ஆக முடியாது. அதனால தான் நோடுல என்னது பார்ட்டிகிள்ஸ் ஃபிக்ஸ்டா இருக்கு. இதே இது ஆன்டினோட பார்த்தீங்கன்னா, இந்த பிரஷர்ஸ்லாம் வந்து இருக்காது. அதாவது நான் ஆன்டினோன்றது ரேர்ஃபாக்ஷன் ரீஜன். இப்போ இந்த பார்ட்டிகிள் என்னது? வைப்ரேட் ஆக முடியும். லாங்கிடியூடினல் வேவ்னா இப்ப சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது அப்படின்னா, லாங்கிடியூடினல் வேவ். ஸோ இதுவும் என்னது எக்ஸ் ஆக்சிஸ்ல வைப்ரேட் ஆக முடியும். அதான் அதோட மீனிங். ஓகே. அப்ப என்னது ஆன்டினோட்ல பிரஷர் கம்மியா இருக்கும். ஸோ அதுல உள்ள பார்ட்டிகிள்ஸ் ஃப்ரீயா வைப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின். ஓகே. ஸ்ட்ரெயின் நம்ம இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் சாப்டர்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஆ நோடுல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. ஹையர் ஸ்ட்ரெயின். இதே இது ஆன்டினோட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்ட்ரெயின் வந்து அந்த பார்ட்டிகிள்க்கு இருக்காது. அதனால அது என்ன பண்ணும்? ஃப்ரீயா மூவ் ஆகும். ஓகேவா? கம்மியா இருக்குன்னு சொல்றத விட, ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டூ 0ன்னு சொன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அதே மாரி பிரஷர் டிஃபரன்ஸும் எப்படி? 0ன்னு சொன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஏன்னா ரேர்ஃபாக்ஷன்ல பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே. அப்ப இதே ஒரு பாயிண்ட்டா சேர்த்துக்கிறோம். இந்த இதெல்லாம் வந்து என்னன்னா கம்ப்ரஷன் ஜோன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேர்ஃபாக்ஷன் ஜோன். ஓகே. ஓ இப்ப அதே மாரி இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. என்ன பாயிண்ட் அப்டின்னா, எப்பவுமே வந்து இது வந்து ரெகுலரான சீக்வென்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஒரு நோட், அப்புறம் ஒரு ஆன்டி நோட், அப்புறம் திரும்பி ஒரு நோட், அப்புறம் ஒரு ஆன்டி நோட், திரும்பி ஒரு நோட், ஆன்டி நோட் இந்த மாரி தான் இருக்கும். 2 ஆன்டி நோட்ஸ் ஒரே ஒரே இதுல இருக்க முடியாது. அந்த 2 நோட்ஸ் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்க முடியாது. ஓகேவா? ஒரு நோடு அ பக்கத்துல லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி ஆன்டி நோட்ஸா இருக்கும். அதே மாரி ஆன்டி நோடுக்கு லெஃப்ட் சரி, ரைட் சரி நோடு தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாரி ஒரு ரெகுலர் சீக்வென்ஸா தான் இருக்கும். ஓகே. இத இத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வருது இல்லையா? ஆ நான் அப்படியே இதிலயே வரைஞ்சு காட்டுறேன். இதெல்லாம் வந்து ஆன்டி நோட். இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்ட்டா? இப்ப ஒண்ணும் இல்ல. நான் அப்ப டியூப்ல வரைஞ்சேன் இல்லையா? அத அப்படியே சாய்ச்சு வரைஞ்சிருக்கேன். ஓகே. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நோட், இது வந்து ஆன்டி நோட், இது நோட், இது ஆன்டி நோட், நோட், ஆன்டி நோட் இந்த மாரி போகுது இல்லையா? இப்ப ஒரு கம்ப்ளீட் வேவ் அப்படின்னா லாம்ப்டான்னு சொல்லுவோம். அதோடைய வேவ் லென்த்த லாம்ப்டான்னு சொல்லுவோம். அது எங்க இருந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டயகிராம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு சைக்கிள் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ரிப்பீட் ஆகுறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஒரு வேவ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த வேவுடைய ஒரு வேவுடைய லென்த் தான் என்னன்னா, வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இது லாம்ப்டா இல்லையா? இப்ப நீங்க பாருங்களேன். இத வந்து அப்ப 2 நோடு 2 நியரர் நோடு. ஓகே. நோட், ஆன்டி நோட், நோட், ஆன்டி நோட் இப்படி தானே போகுது. ஒரு நோடுக்கும் நெக்ஸ்ட் நோடுக்கும் இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாம்ப்டா பை 2 இருக்கும். ஓகேவா? இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு நோடுக்கும் நெக்ஸ்ட் நோடுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் லாம்ப்டா பை 2. இப்ப ஒரு நோடுக்கும் அது பக்கத்துல உள்ள அட்ஜசன்ட் ஆன்டி நோடுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? லாம்ப்டா டிவைடட் பை 4. இது ரொம்ப முக்கியமானது. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப ஒரு கம்ப்ளீட் வேவ் அப்டின்னா, அதோடைய வேவ் லென்த் அதோடைய அந்த இதோட லென்த் என்னன்னா லாம்ப்டா வேவ் லென்த். ஓகே. ஸோ 2 நோடுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? லாம்ப்டா பை 2 அண்ட் ஒரு நோடுக்கும் அதோட அட்ஜசன்ட் ஆன்டி நோடுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? லாம்ப்டா டிவைடட் பை 4. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இத வச்சு நம்ம வந்து சம் சால்வ் பண்ணுவோம். இத வச்சு நெக்ஸ்ட் க்ளோஸ்ட் ஆர்டர் பேப்பரோட கான்செப்ட்ட கொண்டு போவோம்.
நான் ஒரு 3 இமேஜ் வரைஞ்சிருக்கேன். இந்த 3 இமேஜே பாருங்க. இந்த 3 இமேஜ்ல என்ன தெரியுது அப்டின்னா, இது எல்லாமே குளோஸ்ட் ஆர்கன் பைப். ஓகேவா? ஓகே. ஸோ, நீங்க வந்து என்ன அஸ்யூம் பண்ணிக்கோங்கன்னா, இது எல்லாத்துலயுமே லென்த்துமே எல். நான் டயகிராம் வரைஞ்சதுக்கால, நான் கையில வரைஞ்சதுக்கால இது 3 லென்த்தையும் என்னால ஈக்குவலா வரைய முடியல. ஆனா, இந்த பைப் இது வந்து ஒரே பைப்புன்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த பைப்போட லென்த் வந்து எல். ஓகேவா? ஸோ இந்த பைப் பெருசு, இது சிறுசு அப்டிலாம் கிடையாது. எல்லாமே வந்து ஈக்குவல் லென்த் எல். நான் டயகிராம் வரைஞ்சிருக்கா, வரையறதுக்கா நான் அத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப எப்பவுமே நமக்கு என்ன கண்டிஷன்? குளோஸ்ட் ஆர்கன் பைப்ல குளோஸ்ட் எண்ட்ல தான் நோடு ஸ்டார்ட் ஆகணும். அதே மாரியே நான் வரைஞ்சிருக்கேனா? ஓகே. அதே மாரியே நான் வரைஞ்சிருக்கேன். இங்க வந்து நோடு இருக்கு. அடுத்து ஒரு ஆன்டி நோட், நோட், ஆன்டி நோட், நோட், ஆன்டி நோட். ஓகே. ஸோ ஓப்பன் எண்டட்ல எப்பவுமே என்னதான் இருக்கணும்? ஆன்டி நோடு தான் இருக்கணும். அதனால தான் ஓப்பன் எண்டட்ல ஆன்டி நோட் இருக்கிற மாரி வச்சிருக்கேன். நோட், ஆன்டி நோட், நோட், ஆன்டி நோட், நோடு, ஆன்டி நோட். இப்ப இந்த மாதிரியான பாசிபிள் கேஸஸ் வந்து வரலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இத இத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. இப்ப இந்த வேவ் லென்த் இன் டெர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்ல இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? இங்க வந்து ஒரு நோடு, ஒரு ஆன்டி நோட் இருக்கு. அண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நோடுக்கும், ஒரு ஆன்டி நோடுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்? லாம்ப்டா டிவைடட் பை 4ன்னு பார்த்தோமா? ஸோ இதோடைய லென்த் என்னன்னா லாம்ப்டா டிவைடட் பை 4. ஓகேவா? அப்ப அதே மாரியே இந்த நோடுக்கும், ஆன்டி நோடுக்கும் இடையில எவ்வளோ? லாம்ப்டா டிவைடட் பை 4. அதே மாரி இன்னொன்னு பார்த்தோம். 2 நோடு இல்ல 2 ஆன்டி நோடு. ஆக்சுவலி 2 நோடு மட்டும் இல்ல. 2 ஆன்டி நோடுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸும் என்னதான்? லாம்ப்டா டிவைடட் பை 2. லாம்ப்டா டிவைடட் பை 2. 2 நோடு எப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கோ, அதே மாரி 2 ஆன்டி நோடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான இருக்கும். ஸோ அதுவும் லாம்ப்டா டிவைடட் பை 2 தான். இப்ப இத பாருங்க. ஆ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, நோடுக்கு நோடு நோடு எடுத்துக்கிறேன். இது ஒரு லாம்ப்டா பை 2. அது கூட சேர்த்து இந்த நோடும், ஆன்டி நோடும் சேர்ந்து எவ்வளோ? அது ஒரு லாம்ப்டா டிவைடட் பை 4. ஓகேவா? ஓகே. இப்ப இங்க பாருங்க. அதே மாரியே திரும்பி நோடுக்கு நோடு எடுத்தோம்னா, அது ஒரு லாம்ப்டா டிவைடட் பை 2. இந்த நோடுக்கு நோடு எடுத்தோம்னா, லாம்ப்டா டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் இந்த நோடுக்கும், இந்த ஆன்டி நோடுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளோ? லாம்ப்டா டிவைடட் பை 4. ஓகேவா? திரும்பி நான் சொல்றேன். இந்த 3 பைப்போட லென்த்துமே ஈக்குவல் லென்த் எல். நான் டயகிராம் வரையறதுக்காக இந்த 3வது பைப்போட லென்த்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா அவ்வளோ சின்னதா என்னால வரைய முடியாது. அதுக்காக அந்த மாரி பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப பாருங்க. இப்ப இது 3க்கும் இதுல ஆக்சுவலி ஒரே பைப்ல 3 விதமான ஃப்ரீக்வென்சிஸ் உள்ள வேவ் வந்து சென்ட் ஆகுறப்ப எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதுதான் இங்க நடக்குது. ஓகேவா? இந்த பைப்ல ஆ என்ன சொல்றது? வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கு இங்க. ஓகேவா? வேவ் லென்த் அதிகமா உள்ள மாரி ஒரு வேவ் வந்து சென்ட் பண்றோம். இங்க கொஞ்சம் கம்மி, இங்க ரொம்ப கம்மி. பேசிக்கா என்ன? வேவ் லென்த் அதிகம்னா ஃப்ரீக்வென்சி கம்மி. இங்க உள்ள இது வந்து F1 வச்சுக்கோங்களேன். இதோட ஃப்ரீக்வென்சி. இது வந்து F2, இது F3ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, எதுக்கு ஃப்ரீக்வென்சி அதிகம்? F3க்கு அதிகம், தென் F2, தென் F1. அந்த மாரி 3 சவுண்ட் 3 டிஃபரெண்ட் ஃப்ரீக்வென்சிஸ் ஆஃப் சவுண்ட வந்து இந்த குளோஸ்ட் ஆர்கன் பைப்ல அ குளோஸ்ட் ஆர்கன் பைப்ல இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த ஃப்ரீக்வென்சிஸ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதான் நம்மளோட எய்ம். ஓகேவா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த லென்த்துக்கும் லாம்ப்டாக்கும் இடையில உள்ள ரிலேஷன கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே. இங்க நமக்கு தெரியும். இந்த எல்லும் லாம்ப்டா பை 4ம் ஈக்குவல். ஓகேவா? இங்க என்னது? இந்த எல் இந்த லென்த் ஆஃப் த பைப் வந்து எவ்வளோன்னா, இந்த ஒரு லாம்ப்டா பை 2 பிளஸ் லாம்ப்டா டிவைடட் பை 4. அப்ப என்னது? 3 லாம்ப்டா டிவைடட் பை 4 தான் இந்த லென்த்துக்கும் லாம்ப்டாக்கும் இடையில உள்ள ரிலேஷன். ஓகேவா? அதே மாரி நெக்ஸ்ட் இதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லாம்ப்டா பை 2. இது ஒரு லாம்ப்டா பை 2. 2யும் ஆட் பண்ணா லாம்ப்டா. லாம்ப்டா பிளஸ் லாம்ப்டா பை 4 ஆட் பண்ணோம்னா 5 லாம்ப்டா டிவைட் பை 4. ஓகேவா? ஸோ இப்ப இதுக்கு உள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ரிலேஷன்? L ஈக்குவல் டூ லாம்ப்டா பை 4. செகண்டுக்கு L ஈக்குவல் டூ 3 லாம்ப்டா பை 4. தேர்டுக்கு L ஈக்குவல் டூ 5 லாம்ப்டா பை 4. இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஃபைன். இப்ப நமக்கு ஒரு ரிலேஷன். என்ன ரிலேஷன் தெரியும் அப்டின்னா, வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டூ என்னது? ஃப்ரீக்வென்சி டைம்ஸ் வேவ் லென்த். ஓகேவா? வெலாசிட்டி ஆஃப் த வேவ். வெலாசிட்டி ஆஃப் த வேவ் என்ன? இப்ப வந்து இங்க பார்த்தீங்கன்னா, சவுண்ட் தானே இருக்கு. ஸோ சவுண்டோட வெலாசிட்டிஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகேவா? ஒரு மீடியம்க்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ஏர் மீடியமே இதுல வந்து ஏர் மீடியம் தானே. ஸோ ஏர் மீடியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல சவுண்டோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? ஆ இப்ப அந்த வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டூ ஃப்ரீக்வென்சி மல்டிப்ளைட் பை வேவ் லென்த். ஓகேவா? இப்ப ஃப்ரீக்வென்சின்றது என்னது?
லாம்டா டிவைட் பை வெலாசிட்டி டிவைட் பை வேவ் லென்த். கரெக்டா? ஸோ ஃப்ரீக்வன்சின்றது வெலாசிட்டி டிவைட் பை வேவ் லென்த். இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுதான் யூஸ் பண்ண போறோம். ஃப்ரீக்வன்சி ஈக்குவல்ஸ் டு வெலாசிட்டி டிவைட் பை வேவ் லென்த் எழுதுவேன் இங்க. அதே மாதிரி வெலாசிட்டி டிவைட் பை வேவ் லென்த் இங்க எழுதுவேன். வெலாசிட்டி டிவைட் பை வேவ் லென்த் இங்க எழுதுவேன். ஓகேவா? இது வந்து F1, இது F2, இது F3. வெலாசிட்டிஸ்ல V1, V2, V3 போடக்கூடாது. ஏன்னா எல்லா வெலாசிட்டிஸும் என்னது ஈக்குவலான வெலாசிட்டிஸ். அது என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்து வேவ் லென்த் தானே எழுதணும். ஸோ எனக்கு என்ன தெரியும், வேவ் லென்த்துக்கும் லென்த்துக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் தெரியும் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி லாம்டா என்னன்னு நான் கால்குலேட் பண்றேன். இங்க லாம்டா வந்து என்னதுன்னா 4L. இங்க லாம்டா என்னது 4L டிவைட் பை 3. இங்க என்னது லாம்டா ஈக்குவல்ஸ் டு 4L டிவைட் பை 5. ஸோ இங்க வந்து 4L, 4L by 3, 4L by 5. இதை நான் வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். இது சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? V equals to F1 equals to VL divided by lambda, அதாவது VL divided by 4L. இங்க VL divided by lambda, அப்ப என்னது lambda 2. ஓகே, இது lambda 1, 2, 3 கூட வச்சுக்கலாம். ஏன்னா வேற வேற வேவ் லென்த்ல. ஓகே, அப்ப இது வந்து lambda 2 போட்டோம்னா 4L divided by 3, அந்த 3 வந்து மேல வந்துடும். ஓகேவா? மேல வந்துருச்சுன்னா இது என்ன ஆயிரும்? 3V ஆயிரும். இங்க போட்டோம்னா 4L divided by 5V அந்த மாதிரி ஆயிரும். ஸோ F1 equals to V divided by 4L, F2ன்றது 3V by 4L, F3ன்றது 5V by 4L. இதுல நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்னா ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ F1, F2, F3ன்றது வேற வேற ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா இதோடைய அதாவது இந்த லெக்சருடைய கண்டினியூஷன் அடுத்த லெக்சரா நம்ம பார்ப்போம். ஸோ அதோட இந்த வேவ்ஸ் சாப்டர் வந்து எண்ட் ஆகுது.